நம்ம எல்லாருக்குமே தாமஸ் எடிசன் பற்றி தான் தெரியும். பட் அவர் கூட பார்ட்னராக வேலை செய்யணுன்ற ஒரு பன்சர் பற்றி நம்மளுக்கு தெரியாது. 75 நாள் ஆர்ட் சேலஞ்சில் இன்றைக்கி நாள் 54. பன்சர் வந்துட்டு ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். இவர் வந்துட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு இவர்கிட்ட ட்ரெயின் டிக்கெட்டு கூட காசு இல்லை, துணி வாங்குறதுக்கு கூட இவர்கிட்ட காசு இல்லை. பட் இவர் மைண்டில் வந்துட்டு நான் அவர் கூட பார்ட்னராக சேர்ந்தே ஆகணுன்ற ஒரு வெறி இருந்துச்சு இவர் மைண்டில். அந்த வெறியில் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா, கூட்ஸ் ட்ரெயின் பிடிச்சிட்டு போய் எடிசன் ஆஃபீஸில் மீட் பண்ணுறாரு. எடிசன் இவரை பார்த்த உடனே இவர் மூஞ்சில் ஏதோ ஒரு க்ளோ தெரியுது. சரி, நீ என் ஆஃபீஸில் வேலை பண்ணுன்ட்டு ஒரு வேலை கொடுத்துட்றாரு. இவரு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க வேலையில். பட் இவர் வெறி வந்துட்டு என்ன, நம்ம இவர் கூட பார்ட்னராக சேரணுன்றது தான். எடிசன் வந்துட்டு ஒரு நாள் டிக்டேட்டிங் மிஷின் கண்டுபிடிப்பார். அந்த மிஷினை வந்துட்டு மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு யாருமே முன்னாடி வரமாட்டாங்க. ஏன்னா சேல்ஸ் பர்சனுக்கு தெரியும் இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்ட்டு. அந்த டைமில் முன்னாடி வந்துட்டு பன்சர் நிற்கிறாரு. நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், பட் இதில் வந்துட்டு நான் நம்பர் 1 உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அந்த கண்டிஷன் சொல்லுன்னு எடிசன் சொல்கிறாரு. இதில் வந்துட்டு நீங்கள் பின்னாடி மேட் பை எடிசன்னு போட்டுக்கோங்க, பட் மார்க்கெட்டிங் பை பன்சர்ன்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லுவார். அவரும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அவன் தலையில் இருந்த வெறி வந்துட்டு நம்ம இவர் கூட பார்ட்னராக சேரணுன்றது தான். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி போட்ட உடனே இவர் பார்ட்னராக சேர்ந்துட்டார். இவர் வந்துட்டு இதில் வந்துட்டு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் அந்த மாதிரி வந்துட்டு சம்பாதிக்கிறாரு. இப்போ இவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது நாம் வந்துட்டு அவர் கூட பார்ட்னராக சேரணுன்றது. அந்த இதை வந்துட்டு இவர் நிறைவேற்றுறாரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதனா பண்ணோன்னா அந்த பர்னிங் டிசையர் வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது தாண்டா நம்ம வாழ்க்கை, இது தாண்டா நம்ம பண்ணுன்ற வெறி வந்துட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா அந்த கடவுளே வந்தால் கூட அதை நீங்கள் பண்ணியே ஆவீங்க. அந்த மாதிரி தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் நெப்போலியன் ஹில்ஸ் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி 2 மினிட்ஸ் அப்டேட் கொண்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்டேட்ஸ்க்கு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வந்துட்டு 2 மினிட்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் இருக்கும். இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்துட்டு செஸ்ட்டு. நான் ஒரே சிங்கிள் மசில் தான் ட்ரெயின் பண்ணுறேன், பட் டபுள் மசில் ட்ரெயின் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா க்ரோத் இருக்கும். சிங்கிள் மசில் நான் ஏன் ட்ரெயின் பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு கொஞ்சம் கட்டிங் ஃபேஸில் இருக்கேன். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 65 to 66 கேஜஸ் இருந்தேன். இப்போ வந்துட்டு 60 கேஜஸ்க்கு இறங்கியிருக்கேன். அதனால் ரொம்ப கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்துட்டு செஸ்ட்டு மட்டும் பண்ணேன். ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பார்பாலில் பண்ணிவிட்டு தம்பிளில் வந்துட்டு இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன். திருப்பி வந்துட்டு அதே மாதிரி அதுலேயே படுத்துட்டு ஃப்ளைஸு ஒரு 3 செட் பண்ணிவிட்டு திருப்பி டிக் பெக் ஃப்ளைஸ் அது ஒரு 3 செட் பண்ணிவிட்டு அப்பர் லோவர் கேபிள் ப்ரெஸ் ஒரு 3 செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் எல்லாமே 3 செட் பண்ணிவிட்டு ரெப்பிட்டேஷன்ஸ் வந்துட்டு நம்ம இன்கேஸ் இப்போ 15 பண்ணணும். என் கையில் 15 பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு நம்ம கேலரிஸ் டெஃபிலெட்டில் இருக்கிறதுனால. அதனால் வெயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு 30 கேஜஸ் இந்த பக்கம் 20 அந்த பக்கம் 20 கேஜஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 60 கேஜஸ் ராடோடு சேர்த்து. பட் இப்போ வந்துட்டு அதில் ஆஃப் த வெயிட் தான் பண்ணுறேன். 30 கிலோ தான் தூக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு உடம்புல வந்துட்டு கேலரிஸ் இல்லைன்னா எனர்ஜி இருக்காது. அதை ஒர்க் அவுட் பண்ணாலே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு நான் வெயிட் கம்மி, மறுபடியும் ரெப்பிட்டேஷன்ஸும் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வேணுன்றது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். இப்போ வந்துட்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்துட்டு கடைசி பாட்டில் இருக்குது. இது குடித்தா நம்ம தண்ணி குடிக்கிற சேலஞ்சும் கம்ப்ளீட் ஆயிரும். அவுட்டோர் ஆக்டிவிட்டி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 10 நிமிஷம் ரன்னிங் பண்ணேன், 10 நிமிஷம் வாக்கிங்கு, திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் இந்த டயரை தூக்கிட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தூக்கி டயரை தூக்கி அதில் டெட்லிஃப்ட் மாதிரி தூக்கி விடுறது, அந்த ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் சும்மா அப்படியே உக்காந்து மூச்சு இழுக்கிறது விடுறது அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சேலஞ்ச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோவை எல்லாம் பார்க்குறீங்க, யாரும் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ரொம்ப பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டேயில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுற செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, ஒர்க் அவுட்டு, டயட் இந்த 3மே வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கவர் ஆயிரும். ஓகே, டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.